முருகர் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு பக்தனுக்கு என்ன கர்ம சோதனை கொடுத்தாலும் அந்த முருகர் மாத்துவார். ஏன்னா படைக்கும் தொழில முருகர் செஞ்சதுனால அந்த படைக்கும் தொழில எப்படி எப்படிலாம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறலாம், என்னென்ன ரூல்ஸை மாற்றி அமைக்கலான்ற வித்தை வந்து முருகர் பெருமானுக்கு தெரியும். அதனால தான் தன் பக்தர்களுக்கு அவர் வள்ளி வள்ளி வரப்பிரசாதங்களை வழங்குறார். ஒருத்தனோட கர்மா எவ்வளவு மோசமா இருந்தாலும் வந்த உடனே முதல்ல அவருக்கு ஒரு சோதனை கொடுத்துருவாரு. கண்ணீர் விட்டு அழற அளவுக்கு சோதனை கொடுத்தோடனே அவன் கண்ணீர் கர்மா கரையும். கண்ணீர் வந்தாலே அந்த சோதனை கொடுத்து கர்மாவை தீர்த்ததுக்கு அப்புறம் தான் முருகர் வந்து அவருக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பாரு. அதுல இந்த இடம் குறிப்பா என்னன்னா, படைக்கும் தொழில முருகர் சிறுவாபூரில இருந்து செய்யறாரு. இந்த இடத்துல என்ன முருகர் பிரம்மாயிட்ட சொல்லியிருக்காருன்னா, இனி என் பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நீ விதியே வந்து சரியாதான் எழுதணும், எந்த தவறாவும் எழுதக்கூடாது, தவறா எழுதப்பட்டு இருந்தாலும் என் பக்தனா இருந்தா அவனுக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லி முருகர் உத்தரவு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாவும் சரின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட புனித வாய்ந்த ஸ்தலம் இது. இதை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேசம்னா ஆந்திரா மக்கள், நான் எல்லா பேட்டிலும் சொல்ல, உலக தலைவனே முருகர் தான். உலகம் முழுதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. செவ்வாய் கிரகத்துல முருகர் வழிபாடு இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லா முருகனை கும்பிட்டுருக்காங்க. இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய அளவு முருகர் வழிபாடு பண்ணியிருக்காங்க ஒரு காலகட்டத்துல. தமிழ் கடவுள் முருகன், நம்மளுக்கு அவர் முருகர் வந்து உலகத்துக்கே சொந்தமான, நம்மளுக்கு மட்டும்தான் பந்தம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆந்திரா மக்களோட குலதெய்வம் இந்த முருகர் தான்.